உங்க குழந்தை மூக்குல இருந்து திடீர்னு ரத்தம் வர்ற எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. அப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் டாக்டர் ஜிம் திவாகர், உங்க ENT சர்ஜன். ஃபார் மோர் ENT அப்டேட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. உங்க குழந்தை மூக்குல இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கும்போது முதல்ல உங்க குழந்தைய முன்னாடி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண வைங்க. இந்த பெருவிரல் கட்டு விரல் ரெண்டையும் எடுத்து அந்த மூக்கோட டிப்பை சாஃப்டான ஏரியாவை பிஞ்ச் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிடிச்சுக்கோங்க. மூக்கு பிஞ்ச் பண்ணிட்டு இருக்க டைம்ல வாயில மூச்சு விடுற மாதிரி பாத்துக்கோங்க. ஐஸ் பேக் கிடைச்சதுன்னா அந்த ஐஸ் பேக் எடுத்து வைங்க. உங்க நியரஸ்ட் ENT சர்ஜனை இமிடியேட்டா போய் கன்சல்ட் பண்ணுங்க. என்னென்ன பண்ணக்கூடாது, குழந்தை மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கிற நேரத்துல படுக்கவோ இல்ல தலையை பின்னாடி சாய்ச்சி வைக்கவோ கூடாது. அப்படி பண்ற நேரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ரத்தம் ஒன்று சுவாச குழாயிலையோ இல்ல உணவு குழாயிலையோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது விஷயம், மூக்க சீந்த கூடாது. மூணாவது விஷயம், மூக்குல விரல் போட்டு நோண்டக்கூடாது. அந்த டைம்ல ஏதாச்சும் கிளாட்ஸ் ஃபார்ம் இருந்தா கூட அதை நம்மளுக்கு டிஸ்லாஜ் பண்றதுனால ப்ளீடிங் இன்னும் ஜாஸ்தி ஆகும். நாலாவது விஷயம், அதை காட்டன் வச்சு அடைக்கிறது, துணி வச்சு அடைக்கிறது, துணி வச்சு தொடக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க உங்க ENT சர்ஜன் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க எக்ஸாக்ட்டா எதனால ப்ளீடிங் வருதுன்னு பார்த்து ட்ரீட் பண்ணுவாங்க. அதை ட்ரீட் பண்றதுக்கு நிறைய நேசல் டிராப்ஸ், நேசல் ஸ்ப்ரேஸ் இருக்கு. அதை உங்க ENT சர்ஜன் அட்வைஸோட யூஸ் பண்ணுங்க. சோ இனிமே உங்க குழந்தை மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சுன்னா பயப்படாம இந்த டிப்ஸை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க.